உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சி ஜோசப் விஜய் எனும் நான். அந்த சத்தம் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்டா. மக்களுக்கு எதுவும் அநியாயம் பண்ற மாதிரி ஏதாச்சும் விஷயங்களை நீங்க கையில் தட்டிங்கன்னா அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா திரும்பி அகெயின்ஸ்ட் ஆகி கேள்வி கேட்போம். அது மட்டும் இல்லாம அப்புறம் ஆட்சியை கவுத்துருவோம். அந்த ஆட்சியில பண்ணது எல்லாத்தையுமே நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு பெருமை பேசிட்டு சுத்துறது இது பயங்கர நகைச்சுவை நோக்கி நகர்ந்து அவ்வளவு வேண்டாம் நமக்கு. சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அந்த மனுஷன் சொன்ன அந்த ஒத்த வார்த்தையை கேட்கறதுக்குள்ள என்ன பாடுபடுத்திட்டாங்கல்ல. அதாவது 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு, 9ஆம் தேதி வரைக்கும் மண்டைக்குள்ள டன் 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 அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் சேனலை பார்த்து மண்டை ஃபுல்லா அதே டியூன் தான் ஓடிட்டு இருந்துச்சு. காலையில முடிச்சு நியூஸை போட்டு பார்த்தா பெரும்பான்மையெல்லாம் கிடைச்சி போச்சு இல்ல. நாளை காலைல பதவியேற்பு, கவர்னர் தானே பார்க்க போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஈவினிங் பார்த்தா 2 பேரும் அத்துட்டு போயிட்டாங்கல்ல, இப்ப மறுபடியும் பெரும்பான்மை காட்டணுமா இல்லையா அப்படின்றாங்க. சாரி பெரும்பான்மை தவறிடுச்சா, ஆளுநர் கேரளாவுக்கு போயிட்டாரா, மறுபடியும் யூட்டன் அடிச்சு வண்டி இந்த பக்கம் திரும்புதுன்னு சொல்றாங்க. இப்படியே 4 வாட்டி அந்த மனுஷன் கவர்னர் வீட்டுக்கு அலைஞ்சிருக்காப்ல. கவர்னர் கடைசியில கேரளா ட்ரிப் எல்லாம் கேன்சல் பண்ணி ஒரு வழியா சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு தளபதி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே புல்லரிச்சு போச்சு. சி ஜோசப் விஜய் எனும் நான். பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. அந்த மனுஷன் அரசியலுக்குள்ள கால எடுத்து தான் வச்சாப்ல. அதுக்கே 50 பேரும் சுத்து போட்டு அடின்னு அடிச்சாங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த மனுஷன் ஜெயிக்கவே செஞ்சிட்டாப்ல. பதவி இருக்க விட்டாங்களா, அதுக்கும் பல டார்ச்சர்கள் பண்ணாடுங்க. ஒரு வழியா சிஎம் ஆயிட்டாப்ல. சிஎம் ஆகி 3 சைன் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீன்னு இருக்காரு. அதாவது 2 மாசம் கணக்கெடுத்து பார்க்கும்போது யாரெல்லாம் 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்குலாம் 200 யூனிட் ஃப்ரீன்னாங்க. 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையை ஆணையிட்டுள்ளார். ரெண்டாவது சைன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம விஜயகாந்த் சாரோடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, பிரேமலதா அவர்கள், அவங்களே பிரச்சாரத்தப்போ ரொம்ப கேஷுவலா சொல்லியிருப்பாங்க, திமுக ஆட்சி மேல நீங்க பெருசா என்ன குற்றச்சாட்டை சொல்ல முடியும், பெண்கள் பாதுகாப்பு பெருசா இல்ல, அதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க, வேற என்னத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலா கேட்டுட்டு போனாங்க. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு, இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. அந்த பெண்கள் பாதுகாப்பை நான் உறுதி செய்யறேன், அதுதான் என்னுடைய 2வது கையெழுத்துன்னு சொல்லி போட்டிருக்காப்ல. பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைன்னு சொல்லிட்டு ஒரு படையை உருவாக்கி இருக்காரு. பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். அண்ட் 3வது சைன் எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஆல்ரெடி போதைப் பொருள் தடையாவே இருந்தாலும் அதை மீறி எப்படி தான் உள்ள வருது அப்படிங்கிறது தெரியல, அதை யூஸ் பண்ணி இளைஞர்கள்லாம் நாசமா போறாங்க அப்படிங்கிறதுனால போதைப் பொருள் தடுப்பு படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையை உருவாக்க சொல்லி இந்த 3 சைனையும் போட்டிருக்காப்ல. போதைப் பொருட்கள் தடுப்பு படை அலகுகளை உருவாக்குவதை குறித்து ஆணையிட்டுள்ளார். இந்த 3 சைனையும் போட்டு முடிச்ச உடனே 50 பேரும் கிளம்பிட்டாங்க. 24 மணி நேரம் ஆயிடுச்சு. என்னப்பா அதுவும் எடுத்த உடனே மோசடியா, 200 யூனிட் மாசத்துக்கு தரேன்னு சொல்லி இருந்தீங்க, இப்ப என்னன்னா 2 மாசத்துக்கு 200 யூனிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க வந்ததுக்கு அப்புறம் அதை 200 யூனிட்டா அதிகரிச்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தி மக்களோட வாக்குகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா அப்படியே மாத்தி பேசுறாரு சிஎம் சார். என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல. அந்த மனுஷன் அதே ஸ்டேஜ்ல வச்சு ரொம்ப ஓபனாவே எல்லாரும் முன்னாடி தான் ரெக்வெஸ்ட் வச்சாப்ல, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறதையும் சேர்த்து தானே சொன்னாப்ல. அது எத்தனை பேர் கவனிச்சாங்கன்றது தெரியல. அவங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் இழுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இன்னொன்னு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி ஸ்கீமையும் நிறைய பேர் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அமல்ல இருக்குல்ல, அதாவது 500 யூனிட்டுக்கு மேலேயே யூஸ் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் 100 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஸ்டில் இப்பயுமே ஃப்ரீ தான். ஐயா, இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்க. ஐயா புரிஞ்சிருச்சு.
அந்த மனுஷன் மொத்தமா 3 சைன் போட்டிருக்காப்புல. அதுல மத்த 2 பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குது. ஒன்னு வந்து பெண்கள் பாதுகாப்பு, ரெண்டாவது வந்து போதைப் பொருள் தடை அப்படிங்கிறதுனால அது ரெண்டுமே நாங்க வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா முடிச்சு விட்டுட்டு எதுல போட்டு அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இந்த எலக்ட்ரிசிட்டியை பிடிச்சி அப்படி பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கு இது சரியா படலை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பல போராட்டத்துக்கு பிறகு ஒரு வழியா நம்ம தளபதி விஜய் வந்து சிஎம்மா பொறுப்பேற்றார் இல்லையா? அந்த சீனை பார்க்கும்போது எந்த சீனுடைய ரீக்ரியேஷன் மாதிரி இருந்துச்சு தெரியுமா? வாங்க காட்டுறேன். சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இதை எத்தனை வாட்டி பார்த்தாலும் அப்படியே புல்லரிக்குது. அதுலயே அந்த மனுஷன் கீழே குனிஞ்சு பேப்பரை கூட பார்க்கலையே, அப்படியே பேசுறாரு. பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடிலாம் எந்த சிஎம் பதவி இருக்கும்போது தமிழ்நாடே இந்த அளவுக்கு உட்காந்து பார்த்துருப்பாங்கன்றதுலாம் தெரியல. ஆனா இந்த வாட்டி சிஎம் பதவியேற்பு விழாவை அம்புட்டு பேர் வீட்லயும் உட்காந்து பார்த்துருக்காங்க. ஏத்துக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி வரைக்குமே அரசியல்ன்ற டாபிக் வந்துட்டா மட்டும் பெரியவங்க மட்டும்தான் அது பத்தின டிஸ்கஷனே பண்ணிப்பாங்க. சின்ன சின்ன பசங்களாம் அதுக்குள்ள வரவே மாட்டாங்க. அதுலயும் குறிப்பா இந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த டிஸ்கஷனை அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்போம். விஜய் அஜித் நடிச்சுக்கிட்ட மாதிரி இப்ப நாங்க இந்த கட்சி அந்த கட்சி நடிச்சுப்போம். ஆனா இந்த வாட்டி எலெக்ஷன் வந்து முற்றிலும் டிஃபரெண்டா இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே அரசியல் பேசினாங்க, எல்லாருமே அரசியலை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அதுலயும் குறிப்பா இந்த குட்டி குட்டி பசங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட் டே அன்னைக்கு யாரு ஜெயிச்சான்னு ரொம்ப ஆர்வமா கேட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேஜ்லாம் இருந்து பேசும்போது பெரியவங்களுக்கு மட்டும் தான் நன்றி சொல்லுவாங்க. அதுலயுமே ஒரு டிஃபரெண்டா நடந்துச்சு. அது என்னன்னு பாருங்க. இன்னொருத்தவங்களுக்கு முக்கியமா நான் நன்றி சொல்லணும். விஜய் மாமாவோட குட்டி நண்பா நன்றி. அவங்களாலதான் இது நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செய்யணும்? உங்களுக்காக உங்க ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்பான். கான்பிடண்டா இருங்க. உண்மைதாங்க. அது எப்படிதான் சின்ன சின்ன குழந்தை வரைக்குமே போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஒரு படம் பார்க்குறாங்க, ஒரு டான்ஸ் ஆடுறாப்புல, அதை பார்த்து சின்ன பசங்க ரசிக்கிறாங்கன்றது வேற. ஆனா அந்த மனுஷன் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு அப்படிங்கும் போது கூட அந்த குட்டி குட்டி குழந்தைங்க வந்து அவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது உண்மையிலேயே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இன்னொருத்தவங்களுக்கு முக்கியமா நான் நன்றி சொல்லணும். இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பா நன்றி. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா குழந்தைங்க தானே, அவங்களுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கடந்து போகாம அவங்களுக்குமே அதே ஸ்டேஜில் வச்சு நன்றி சொல்றாரு பாத்தீங்களா. ஒருவேளை அதனால தான் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ. இதெல்லாம் விட தளபதி விஜய் வந்து அன்னைக்கு பதவி ஏற்றார் இல்லையா சிஎம்மா, அன்னைக்கு மக்களோட ரியாக்ஷன் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரியாக்ஷன் எப்படி திரும்ப இருந்துச்சு வாங்க காட்டுறேன். எஸ், அதாவது இதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குமே இருந்துச்சு. ஆனால் அந்த கேமராமேன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள சும்மா சொல்லக்கூடாது. ஒரு பக்கம் அங்கிட்டு வைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இங்கிட்டு வைக்கிறாங்க. ஆடியன்ஸுக்கு டே ஏன் அடிக்கடி காமிச்சு டென்ஷன் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சேர்த்தே கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் த்ரிஷா கொடுத்த ரியாக்ஷனுக்கு வேற ஒரு மீம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பாருங்க. நல்லா பாத்துக்க.
Keep the tongue left, slowly come to right and spin. சார் இங்க பார்க்கலாம் துப்ப கூடாது. அப்படி போய் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா பாருங்களேன், அப்படியே மேல சந்தானம் கொடுக்குற ரியாக்ஷனுக்கும் கீழே திரிசா கொடுக்குற ரியாக்ஷனுக்கும் 100% மேட்ச் ஆகுதுங்க. எங்க ரெண்டு பேருக்கும் 10 பொருத்தமோ பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு பொருந்தி. பட் அவங்க கொடுத்தது எமோஷனல் ரியாக்ஷன், அதை எடுத்து காமெடி பண்ணிட்டாங்க. காமெடி வீடியோ ஆக்கிட்டியடா புறம்போக்கு. ஒரு வழியா நம்ம தளபதி விஜய் வந்து சிஎம்ஆ பதவி ஏற்றதுக்கு அப்புறமா சட்டமன்றத்துக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா எல்லாருமே சைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா முதல்வர் விஜய்க்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போறாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அப்படி பண்ணாரா? ஸோ உள்ள வரும்போதும் சரி, சைன் பண்ணிட்டு போகும்போதும் சரி, அவரை கண்டுக்காம போயிட்டாப்புல. என்ன இருந்தாலும் ஒரு சின்ன கோவம் இருக்கத்தானே செய்யும். அந்த மனுஷன் ஜெயிப்பாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாப்புல. ஆனா ஜெயிச்சு இப்ப சிஎம்ஏ ஆயிட்டாரா இல்லையா? புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். ஆனா அதுக்கப்புறம் நடந்த சம்பவம்னு இருக்கா இல்லையா? எஸ், வேற வழியே கிடையாது. வீடு தேடி போனதுக்கு அப்புறம் கையை கொடுத்து தானே ஆகணும், கெட்டி பிடிச்சி தானே ஆகணும். ஸோ நேராக வீட்டுக்கே போய் பார்த்துட்டாப்புல. அண்டு ஸ்டாலின் அவர்களை மட்டும் கிடையாது, பல தலைவர்களை போய் பார்த்துருந்தாப்புல. அடுத்த தலைவர் யார் தெரியுமா? பாருங்க. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகனே டக்குமுக்குடுக்கு தாளம் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்குமுக்குடுக்கு. எஸ், 1008 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோவா இருந்தாலும் சரி, வீடு தேடி வந்துட்டாரா இல்லையா? ஸோ அதனால கெட்டி பிடிச்சி வரவேற்று தான் ஆகணும். இருந்தாலும் சீமான் அவர்கள் மனசுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்னால தான் இங்க நான் டெபாசிட் கூட வாங்காம இருக்கேன், இருந்தாலும் என்ன தேடி வந்திருக்க பத்தியா, உன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்டா. அதுலயும் குறிப்பா தளபதி விஜய் வந்து சீமான் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்கும் போது எல்லாருக்கும் சீமான தேடிச்சோ இல்லையோ, சீமான் கூட ஒருத்தர் இருப்பாரு, அவரெங்க அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மனுஷன் அந்த இடத்துல இல்லையே. அதை வச்சே ஒரு மீமும் கிரியேட் பண்ணிருக்காங்க பாருங்க. எஸ், எங்க பார்த்தாலும் எப்பெல்லாம் சீமான் அவர்கள் பேசுறாரோ அப்பெல்லாம் பின்னாடியே கரெக்டா நிக்கிற சாட்ட ப்ரோ இப்ப மட்டும் எப்படி காணாம போனாருன்னு தெரியல. வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. தம்பி நீங்க என்ன பண்ணுங்க, பின்வாசல் வழியா எஸ்கேப் ஆயிடுங்க. போங்க. என்னதான் நல்ல விஷயங்களே நடந்தாலும் அதுல எதை தேடி குத்தம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்க இப்போ வந்து காமெடி பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. வாங்க அவங்க காமெடியை கேட்டுருவோம். இப்ப நான் அழைக்க போறேன் அந்த 2 பேரு கடுமையான நகைச்சுவையோட வருவாங்க. கடைசியா ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சிபிஐ, ஐயுஎம்எல், அதுக்கப்புறம் விசிகா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா நம்ம டிவிகேக்கு வந்து வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு ஸ்கிரிப்ட்லாம் கொடுங்க. நகைச்சுவை பண்ண விட மாட்டீங்க. வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னா எங்க கூட்டணியை விட்டுட்டு உங்ககிட்ட வரல, வெளியே இருந்து நாங்க சப்போர்ட் பண்றோம். இது ஏன் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு பாக்கணும்னா, அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. அதாவது பிரசிடென்ஷியல் ரூல் அப்படின்னு போயிடுச்சுன்னா டைரக்டா பிஜேபியோட ரூல் வந்துரும் அப்படின்ற ஒரே காரணத்தினால சரி ஓகே, கஷ்டப்பட்டு இவ்வளவு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க, அதனால நம்ம பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயனனுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். இவன் நமக்கு தேவையா? அப்பயே நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க, எங்களோட தயவுனாலதான் நீங்களும் இப்ப ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அந்த புள்ள பேசுறது அதுக்கே சரியா புரியுதா என்னன்னு ஒன்றும் புரியலையே. அதாவது கவர்னர் ஆட்சி வந்துடும், அப்படி வந்துச்சுன்னா பிஜேபி டைரக்டா வந்து உள்ள வந்துருவாங்க, அது வேணாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் எங்க ஆட்களை வெளியே இருந்து சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத யாரு சொல்றா? மேடம் தானே சொல்றாங்க. அதுக்கப்புறமா இருங்க எங்களுடைய தயவுல தான் அவங்க சிஎம் ஆயிருக்காங்களா? அப்பயே நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க, எங்களோட தயவுனாலதான் நீங்களும் இப்ப ஆட்சி அமைச்சிருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த தெய்வ நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுட்டு ஆட்சிக்கு வாங்கல, வர முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் எதுக்கு இந்த பேச்சுங்கிறேன். 6 மாசத்துக்குள்ள எங்களுக்கு பிடிக்காத பில்லு, அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த மொழி திணிப்பு, அப்புறம் இந்த ஃபெடரலிசம்க்கு அகேன்ஸ்டா, அப்புறம் மக்களுக்கு எதுவும் அநியாயம் பண்ற மாதிரி ஏதாச்சும் விஷயங்களை நீங்க கையில் திட்டீங்கன்னா, நான் சொல்லல
நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு. அப்ப நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா திரும்பி வந்து அகேன்ஸ்ட் ஆகி கேள்வி கேட்போம். அது மட்டும் இல்லாம அப்புறம் ஆட்சியை கவுத்துருவோம். இவங்க இறங்கி ஆட்சியை கவுத்துட்டு போயிருவாங்களாமா. அதாவது இந்த கிட்னி திருடுறவங்க எல்லாம் பிடிக்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கையெழுத்து போட்டாருன்னா மேடம் உடனே களத்துல இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இது, என்னமோ இவங்க தான் வந்துட்டு ஆட்சியை கவுத்துறதும் ஆட்சியை அமைக்கிறதும் எல்லா பவரும் இவங்க கையில இருக்கிற மாதிரியே பேசுறாங்களே. அப்ப நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா திரும்பி வந்து அகேன்ஸ்ட் ஆகி கேள்வி கேட்போம். அது மட்டும் இல்லாம அப்புறம் ஆட்சியை கவுத்துருவோம். மக்களுக்கு எதிராக எந்த விஷயம் செய்யாம மக்களுக்கு ஆதரவா நீங்க செய்யற எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க எல்லாரும் பாராட்ட ரெடியா இருக்கோம். எதிர்த்து நின்னா எதிர்த்து கேள்வி கேட்போம். சோ இந்த அரசியல் களம் இன்னும் சூப்பரா சூடு பிடிச்சிட்டு இருக்கு. ஆல்ரெடி PM ஸ்ரீ ஹிந்தி மொழி திணிப்புக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணன் கிட்ட. அண்ணன் திருப்பரங்குன்ற விஷயம் மாதிரியோ இல்ல வந்து மத்த விஷயங்கள் மாதிரியோ நீங்க அமைதியா இருக்க முடியாது. காங்கிரஸ் மட்டும் தான் இன்னைக்கு கூட போராட்டம் எல்லாம் பண்ணாங்க, நீங்க பண்ணல. அடுத்து ஸ்ட்ராங்கா இறங்குங்கண்ணே, ஸ்ட்ராங்கா இறங்கி கேள்வி கேளுங்க. That is what you are going to do for the people. So மக்களுக்காக இறங்கி ஏதாச்சும் பண்ணுங்கண்ணே. We are waiting. அது வராத இங்கிலீஷை இழுத்து பிடிச்சி வர ஏதோ ஒன்று பேசுறாங்க. அதுலயும் மேடம் போய் பீச் ஓரமா ஒரு போராட்டம் ஒன்று பண்ணாங்க பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான விஷயங்கள்லாம் பண்ண சொல்லி கேட்கறாங்க போல. That is what you are going to do for the people. அதான் வரல. லைட் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க. அந்த புள்ளைக்கு பாவம் பொழுது போகல போல இருக்கு. அதனால ஏதாச்சும் ஒன்று பேசி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் பேசி போட்டுக்கிட்டு இருக்கு. So மக்களுக்காக இறங்கி ஏதாச்சும் பண்ணுங்கண்ணே. We are waiting. இப்ப அடுத்த ஜூலியை பார்க்க போறோம். என்னடா கொடுமதி, இன்ஸ்டாகிராம கொண்டு டீஆக்டிவேட் பண்ணிட்டு ரொம்ப நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாம நம்ம மேல ஏதாவது ஒரு அவதூறை கொண்டு வந்து சுமக்குறாங்க. இது பயங்கர நகைச்சுவை நோக்கி நகர்ந்துட்டு அவ்வளவு வேண்டாம் நமக்கு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா 5 நாளைக்கு நீ டீஆக்டிவேட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ஒரு முட்டுக்கட்டை போடுறான். சரி, நம்ம ஆக்டிவேட் பண்ண வேண்டிய நிலைமையே வராது. ஏன்னா மாற்று அரசியல் வந்துருச்சு, ஒரு தூயமான ஒரு ஆட்சி வந்துருச்சு, ஒரு தூய சக்தி வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது காலையில போன் எடுத்து பார்த்தா இப்படி ஒரு குடும்பம் நடந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சாலையோரமா 2 இளைஞர்களை எரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா சென்னையில ஒரு போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு நொறுக்கி பெரிய அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு ஒரு பூசாரி பொம்பளைங்களை கோவிலுக்குள்ளேயே வச்சு அடிடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. சட்டம் ஒழுங்க நான் பாதுகாப்பேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இப்ப அந்த வாக்குறுதியை மண்ணோட மண்ணா போச்சு. அப்ப நான் மறுபடியும் டீஆக்டிவேட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது போலயே. இப்படிலாம் தப்பு நடக்குது தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா, நீ அந்த ஆட்சியில ஏதாவது ஒரு கேள்வி கேட்டியா? நீ அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த? திமுக ஆட்சியில இதெல்லாம் நடக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. திமுக ஆட்சியில இதெல்லாம் நடக்கலையா அப்படின்னு கேக்குறதுக்கு எதுக்காக நாங்க மாற்று அரசியல் செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும். எதுக்காக மாற்று அரசியல் வேணும்ன்றதுக்காக மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கணும். மாற்று அரசியல் வேணும்னு ஓட்டு போட்டதுக்கு அப்புறமும் அந்த ஆட்சியில அது நடந்துச்சு, இந்த ஆட்சியில இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பு எல்லாமே சுட்டி காட்டுறதுக்கு அந்த தப்பு பண்ண அவனே இருந்துட்டு போலாம்ல. எதுக்காக மாற்று அரசியல் கொடுக்குற நீங்க வரணும்? கடைசி வரைக்கும் போன ஆட்சியில் ஏதாச்சும் தப்பு நடந்திருக்குன்னா அந்த தப்பை பத்தி இந்த புள்ள கேட்டிருக்கான்னு சொல்லி கேட்டா அதுக்கு பதில காணும். ஆனா வந்து 24 நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து லிஸ்டா அடுக்கிட்டு இருக்காம. ஏதோ தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பை உறுதி பண்ண போறோம், சிங்கப்பெண்ணை அதிரடி படையெல்லாம் உருவாக்கி இருக்கோம்னு சொன்னீங்க, அதுக்குள்ள எப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் அமைச்சிருக்காப்ல. அடுத்த நாளே ஒரு சம்பவம் நடந்து போச்சாமா, உடனே கேள்வி கேட்டு வந்துட்டாங்க. ஆனா கடந்த 5 வருஷமா நடந்த எதுக்குமே நீ வாயை திறக்கலையுமான்னு சொல்லி கேட்டா, அப்படி கேள்வி கேட்கறது கூட ஆட்சி மாறணும், அதுக்கு பழைய ஆட்சியை எடுத்துட்டு போலாம்ன்றது ஒரு பதிலா. மாற்று அரசியல் நான் கூட மது ஒழிப்பு நடந்துரும், ஒயின் ஷாப்பே இருக்காது அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்ன தெரியுமா புரட்சி நடக்குது? ஒயின் ஷாப்ல போய் 10 ரூபா நாங்க கொடுக்க மாட்டோம், மாற்று அரசியல் வந்துருச்சு, ஆட்சி மாறிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. அதாவது போன ஆட்சியில அப்ப 10 ரூபா எக்ஸ்ட்ராவா வாங்கியிருக்காங்க, நீ முதல்ல ஒத்துக்கிறியா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. அதாவது தமிழ்நாட்டுல மதுபானம் இருக்க வேணாம், அது இருக்கிறதே முதல்ல ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த தப்புக்கு மேல 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பு போன ஆட்சியில நடந்திருக்கு. அதுக்கு நீ கேள்வி கேட்டிருக்கியா? ஆனா ஆட்சிக்கு வந்து 24 மணி நேரத்துல அந்த 10 ரூபாயை தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொன்ன உடனே அதை ஒரு நியூஸா எடுத்து வந்திருக்க நீ. அப்போ ஒயின் ஷாப் எல்லாம் மூட மாட்டீங்களா? இப்போ நீங்க கேட்கலாம், அதான் நேத்து தானே பதவியே எடுத்திருக்காரு, அதுக்குள்ள இப்படி எல்லாத்தையுமே மாத்த முடியும், அதனாலதான் கால அவகாசம் கேட்டிருக்காருல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நேற்று ஒரே நாள்லயே திருச்சியில அத்தனை ரவுடிகளையும் கூப்பிட்டு வார்னிங் கொடுத்திருக்காங்க போலீஸ்காரங்க எல்லாருமே. சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறே இல்லையா? அதே மாதிரி குட்கா புகையில எல்லாத்தையுமே யூஸ் பண்ண கூடாதுன்னு தண்ணியில குளத்துல கூட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஒரே நாள்ல நடந்த அதிசயம். இது எல்லாமே ஒரே நாள்ல நடந்த அதிசயம்.
விஷயம் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் முழுக்க முழுக்க போய் ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. ஆல்ரெடி இருந்த வீடியோவை எடுத்து அது நேத்து தான் நடந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஃபேக் நேரேட்டிவ் ஒன்னு செட் பண்ணி அதை அப்படியே மக்கள் கிட்ட பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க இந்த வீடியோல பாக்குறது வேற வேற பேஜ்ல இருந்து நேத்து அப்லோட் பண்ணது. ஆக்சுவலா இது ஒரே நாள்ல நடந்த அதிசயம்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரே நாள்ல நடக்கல. 3ஆம் தேதி மார்ச் மாசம் நடந்துச்சு. இன்னொன்னு மார்ச் 8ஆம் தேதியும் இன்னொன்னு மார்ச் 16ஆம் தேதியும் நடந்தது. இந்த மாதிரி ஃபேக் நேரேட்டிவ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றது இப்போ மட்டும் இல்ல. சரி, அதாவது இந்த போதைப் பொருள் முன்னாடியே நடந்த விஷயம் சரி ஓகே. ரவுடிகள் எல்லாம் கூப்பிட்டு பேசினாங்கன்னு ஒண்ணு சொன்னியமா, அதுவும் ஃபேக்கா? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஏன்னா நீ தான் அதையும் சேர்த்து சொல்ற. அது நேத்து தான் நியூஸ் சேனல்லே போட்டு டெலிகாஸ்ட் பண்ணாங்க, அதுவும் பொய்யா? அப்ப அது பொய்ன்னு இப்ப நீ போய் சொல்லிட்டு இருக்கியா? மாற்றத்தை கொண்டு வரதுக்காக கொஞ்சம் கால அவகாசம் தேவை அப்படின்னு சொல்லியாச்சு. மக்கள் எல்லாருமே வெயிட் பண்றோம். ஆனா அதுக்காக அந்த ஆட்சியில பண்ணது எல்லாத்தையுமே நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு பெருமை பேசிட்டு சுத்துறது மாப்பிள்ள அவர் தான். ஆனா அவர் போட்டுக்க சட்டம் என்னது அப்படின்ற மாதிரில இருக்கு. அது டிவிக்கு மேல என்னெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தேடி பார்த்துருக்கு புள்ள. அதுக்கு பெருசா பாயிண்ட்ஸ் கிடைக்கல போல இருக்கு. அதனால சோசியல் மீடியால போய் தேடி யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் போட்டுருக்காங்களோ அதெல்லாம் ஒரு பாயிண்டா எடுத்து வந்து டிவிக்கு மேல ஒரு குற்றச்சாட்டா வச்சுக்கிட்டு இருக்கு இந்த புள்ள. இவருக்கு இதான் வேலை. இத்தனைக்கும் ஆட்சி அமைச்சு ஏதோ 1 மாசம் 2 மாசம் ஆயிட்டா கூட பரவாயில்ல. நேத்து அமைச்சிருக்காப்ல, அடுத்த நாள் இவ்வளவு குற்றச்சாட்டு எடுத்து வந்திருக்காங்களாமா. அதுவும் டீஆக்டிவேட் பண்ண அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு இதெல்லாம் பேச வந்திருக்காங்களா? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. இவங்க 2 பேர் கூட பரவாயில்லைங்க. இவங்க 2 பேருக்கும் மூத்த ஜூலின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி டிவிகேல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ரைட் இங்க வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல, அங்க போவோம் அங்க ஏதாச்சும் கிடைக்கும்னு சொல்லிட்டு போனாங்க. கடத்துல அங்கேயும் ஒன்று கிடைக்காம போயிடுச்சு. யாரை பத்தி பேசுறேன்றதை முக்காவாசி கண்டுபிடிச்சிருப்பீங்க பாருங்க. 200 யூனிட் வரைக்கும் கட்டணமில்லா மின்சாரம் தரம் அப்படின்னு தாவேகா அவங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்க. இப்போ ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய குடும்பங்களுக்கு தான் இந்த 200 யூனிட் சலுகைன்னு சொல்றாங்க. பொதுவா ஒரு 3 பேர்ல இருந்து 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்துல 75 யூனிட்ல இருந்து ஒரு 150 யூனிட் வரைக்கும் ஏகதேசம் பயன்படுத்துவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 100 யூனிட் வரைக்கும் கட்டணமில்லா மின்சாரத்தை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க வந்ததுக்கு அப்புறம் அதை 200 யூனிட்டா அதிகரிச்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தி மக்களோட வாக்குகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா அப்படியே மாத்தி பேசுறாரு சிஎம் சார். சரி, எப்படியாவது இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு 500 யூனிட் கரண்ட்டை ஏத்திட வேண்டியதுதான் அப்படின்னு பார்த்தா அன்னபூர்ணி ஸ்கீமுக்கு கீழே 6 சிலிண்டர் வேற ஃப்ரீயா தரும்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்களும் வீட்டுல ஒரு மாதிரி ஒரு டீப் டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கோம். இந்த புள்ள எப்படி அரசியல் இவ்வளவு நாளா இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. அதாவது ஒரு ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறது ஓகே. ஆனா அறகுறையா படிச்சுட்டு வந்து எப்படி இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வைக்குதுன்னு சத்தியமா புரியல. திமுக ஆட்சியில் ஆல்ரெடி ஒரு 100 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தாங்கல்ல, அந்த இது இப்பயுமே அமல்ல இருக்கத்தான் செய்யுது. அது இந்த பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதான்னு சத்தியமா தெரியல. 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கும் 100 யூனிட் ஃப்ரீ தான், இப்பயும் ஃப்ரீ தான். ஆனா 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறது தான் அடிஷனல் ஸ்கீமே. ஆனா அதை புரிஞ்சிக்காம இந்த புள்ள என்னென்னமோ பேசிட்டு இருக்க. மக்களை ஏமாத்தி மக்களோட வாக்குகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா அப்படியே மாத்தி பேசுறாரு சிஎம் சார். அதாவது டிவிக்கே இதுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு மாசத்துக்கே 200 யூனிட் ஃப்ரீயா தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை எடுத்து வந்து ஒரு குற்றச்சாட்டா வச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இந்த பிள்ளை என்னத்த குற்றச்சாட்டா வைக்குதுன்னு அந்த பிள்ளைக்கே தெரியாம என்னென்னமோ வளரிட்டு இருக்கே. வளர ஆரம்பிச்சுட்டே. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்ல வேளை இந்த பிள்ளை டிவிக்கே விட்டு போயிடுச்சு. அது டிவிக்கேக்கு தான் ரொம்ப நல்லது போல. அதாவது எதெல்லாம் இதுக்கு முன்னாடி சாத்தியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்களோ அது இந்த எலெக்ஷன்ல சாத்தியம் ஆயிருக்குது. ஸோ அவங்க பொறுப்பேற்று இன்னும் 2 நாள் கூட முழுசா ஆகலை. அதனால அவங்களுடைய ஆட்சியை கொஞ்சம் பண்ண விடுங்க. அவங்களுக்கு ஒரு கால அவகாசம் ஆல்ரெடி நம்ம தளபதி கேட்ட மாதிரி அதை கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் எந்த மாற்றமும் வரல, அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படிங்கும் போது நம்ம நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கலாம், நிறைய பிரச்சனை போடலாம். ஆனால் ஒரே நாளில் சுற்றி சுற்றி மறுபடியும் அதை பண்ணல இதை பண்ணலன்னு சொல்லி கேள்வி கேட்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அன்னைக்கு வீடியோ இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீடியம் மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பாய் அண்ட் டேக் கேர்.